வணக்கம் மக்களே. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபேக்ட் தெரியுமா? நம்ம ஹாப்பினஸை தேடுறோம், ஆனால் ரொம்ப தேடினாதான் மைண்ட் காம் ஆகாது. ஆக்சுவலி அதிகமாக ரெஸ்ட்லெஸ் ஆகும். அது எப்படி பாசிபிள்? கொஞ்சம் ஆனஸ்டாக யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் இப்போதான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணது எப்போ? ஒரு அச்சீவ்மெண்ட் அப்புறமா, இல்லை ஒரு சிம்பிள் பீஸ்ஃபுல் மூமெண்ட்டுக்கு அப்புறமா? நம்ம லைஃப்பில் இது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் இதுதான் ஹாப்பினஸ்னு ஃபீல் பண்ணுவோம். அது கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஹாப்பினஸ் இருக்கும். ஆனா சீக்கிரம் மைண்ட் நெக்ஸ்ட் திங்க தேட ஆரம்பிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவோம், ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் மைண்ட் மறுபடியும் யோசிக்கும், நெக்ஸ்ட் கோல் என்ன? அதே மாதிரி புது ஃபோன் வாங்கினா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட், அப்புறம் அது ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட். ஆக்சுவலி இது ஒரு பேட்டர்ன். மைண்ட் ஆல்வேஸ் சொல்லும், இது நடந்தாதான் ஹாப்பி ஆவேன். அது நடக்கும், கொஞ்ச நாள் ஹாப்பினஸ் வரும், அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? இதுதான் என்லெஸ் சேசிங் சைக்கிள். கோல்ஸ் வச்சுக்கிறது தப்பு இல்லைங்க. கோல்ஸ் நம்ம லைஃப்க்கு டைரக்ஷன் கொடுக்கும். ஆனால் ஹாப்பினஸ் ஃபுல்லாக கோல்ஸ் மேலே டிபெண்ட் ஆனால் மைண்ட் டயர்ட் ஆகிடும். பிகாஸ் ஒரு கோல் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் கோல் வரும். அதனால ஹாப்பினஸ் ஆல்வேஸ் ஃபியூச்சரில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹாப்பினஸ் பெர்மனன்ட் இல்லைங்க, அது ஒரு இமோஷன் தான். லைஃப்பில் எல்லா எமோஷன்ஸும் வரும். ஆனால் நம்ம ஹாப்பினஸை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதுதான் ப்ராப்ளம். சம்டைம்ஸ் லைஃப் ஆல்ரெடி நல்லா இருக்கும், ஆனால் மைண்ட் நெக்ஸ்ட் ஹாப்பினஸ் தேடிட்டே இருக்கும். அதனால தான் ப்ரெசன்ட் மொமெண்ட் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்க. டெய்லி நைட் ஜஸ்ட் 1 or 2 ஸ்மால் ஹாப்பி மூமெண்ட்ஸ் ரீகால் பண்ணுங்க. அவசரப்படாமல் காமா நாளை ஸ்டார்ட் பண்ணின மொமெண்ட், ஃபேமிலி கூட கொஞ்ச நேரம் பேசின மொமெண்ட், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ட மொமெண்ட். இந்த மொமெண்ட்ஸ் பெரிய ஹாப்பினஸ் கொடுக்காது, ஆனால் இந்த மொமெண்ட்ஸ் இல்லைன்னா லைஃப் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்மால் ஹாப்பி மூமெண்ட் என்ன? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஹாப்பினஸ் நம்ம ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன் இல்லைங்க, அது நம்ம தேடி போகும் விஷயம் இல்லை. அது நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற சின்ன மொமெண்ட்ஸ் தான். ஆனால் நம்ம தான் அதை நோட்டீஸ் பண்ண மறந்துடுறோம். இந்த மாதிரி மனசை யோசிக்க வைக்கிற தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனம் பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுறதை விட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பை மக்களே.